என்னுடைய பெயர் திருமதி ஜாயஸ்ரீ செல்வநாயகம். நான் ஒரு ஆசிரியர் பணியை செய்து வந்தேன். ஆசிரியர் பணியில் ஓய்வு பெற்றிருக்கிறேன். நான் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு பனை ஓலை, முக்கிய பனை ஓலையில் ஒரு கடவுள், ஓலை கடவுள் செய்ய கற்றுத்தரும்படி கேட்க அவர்களுக்கு அந்த ஓலையினால் கடவுள் செய்வது எப்படி என்பதை சொல்லி கொடுக்கிறேன். அதற்காக பயன்படுவது ஓலை. ஓலையை இதை பேர் சாரோலை, பனையில் உள்ள சாரோலை. சாரோலையை முதல்ல பனை மரத்திலிருந்து எடுத்து காய போட்டு காய்ந்த ஓலையை இலக்காக கீறி அந்த கீறிய இலக்கை திருப்பி ரெண்டாக பிரிக்க வேண்டும். ஒரு இலக்கை ரெண்டாக பிரித்து இனி இந்த ஓலையை நாம் பனை ஓலை கடவமாக செய்ய ஒவ்வொரு அடியாக வைக்க வேண்டும். முக்கிய பனை ஓலை எடுத்து இலக்கேறி இனி ஒவ்வொரு இலக்கையும் ரெண்டாக பிரிக்கணும். ரெண்டாக பிரிச்சு இது அந்த பனை ஓலையில் உள்ள ஈக்கில் ரெண்டாக்கு அந்த ஓலையை எடுத்து எதிர் வடிவமாக வச்சு ஒவ்வொரு ஓலையையும் மடக்கணும். எதிர் திசையில் மடக்கணும். தண்ணி ஈரமனக்காக பசுமை கீரும் டமாட்டா ஒரு கப்பில் இவ்வளோ தண்ணி எடுத்துட்டோம்.
அடி வச்சாச்சு. இனி முக்கு மடக்குது. இது இப்போ 4 அடி கடவா, 4 அடி கடவா. அதுக்கு 4 அடி வச்சுருக்கேன். 1 2 3 4 அடி வச்சாச்சு. இதை முக்கு மடக்கணும்னா ஒரு சைடில் 2 அடியை விடணும், அடுத்த சைடில் 2 அடியை விடணும். அந்த 2 அடி முதல்ல எடுத்துருக்கீங்கள, அதுலேருந்து கடைசி வலையை எடுத்து அடுத்த வலை செஞ்சு முக்கு மடக்கு முடிச்சு தலைக்கட்டு முடிச்சு. இனி இதை கொருத்து கடவை ரூபத்துக்கு கொண்டுறணும். கொருக்கு அடுத்தது இலக்கையெல்லாம் ஒவ்வொரு இதுலேயும் கொருத்து விடணும். அடுத்த இதில் கொருக்கணும். அதே இதில் கொருக்காமல் அந்த இலக்குக்கு அடுத்த இலக்கில் ஒருக்கணும். இதில் வெங்காயம் போட்டு வைக்க போகிறோம். இல்லாமல் தூசு வார கூடாக்கி பதில் இதை பயன்படுத்தலாம். பனவேலை கடவும் செய்து முடிந்தது. இது பல பயன்களுக்கு உண்டு. கருப்பு கட்டி, புளி போன்ற பொருட்களை இதில் வைத்து அயல் நாடுகளுக்கு கூட அனுப்புவது உண்டு. இனி இதை விட இளன் ஓலை, குருத்தோலை, அதில் பெட்டி, பாய், கூடை, தொப்பி, இனி சுவடு, ஓலை சுவடு, இப்படிப்பட்ட பொருட்கள் செய்ய பயன்படும்.